ஸோ இன்னைக்கு நம்ம HTML வெர்சஸ் HTML5க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டுத்துலையுமே வந்து சாஃப்ட்வேர்ல என்னதான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டுமே சேம் விதமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எப்படி நான் வந்து இந்த இடத்துல வந்து கோட் அடிக்கிறேனோ அதே மாதிரி தான் வந்து நீங்க அங்கேயும் போய் கோட் அடிக்க போறீங்க. ஸோ இப்போ நான் வந்து HTML போடுவேன், அடுத்து ஹெட் போடுவேன், அடுத்து பாடி போடுவேன். இது மாதிரி தான் வந்து அங்கேயும் நீங்க வந்து கோட் அடிப்பீங்க. பட் என்னதான் இப்போ வித்தியாசம், அப்படி என்ன வந்து அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டாக் டைப் HTML அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதனால என்ன யூஸ்? ஸோ ப்ரௌசருக்கு வந்து இது என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரௌசருக்கு சொல்லணும். அப்பதான் வந்து அவன் வந்து கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு காட்டுவான். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நார்மலான உங்களோட HTML-ல வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி புது HTML-ல உங்களால தனியா வீடியோ டேக் வந்து போட முடியும் அண்ட் ஆடியோ டேக் வந்து போட முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த சேஞ்ச். செகண்ட் திங் இதுதான். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா ப்ரௌசருக்கான சப்போர்ட்டுமே வந்துட்டு இருக்கு. HTML நார்மல் HTML-ல ஃபியூ ப்ரௌசர்ஸ்ல மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, பட் HTML5ல உங்களுக்கு எல்லா ப்ரௌசர்லயுமே சப்போர்ட் இருக்கு, ஆல் ப்ரௌசர்ஸ். ஓகே, அண்ட் HTML-ல நார்மல் HTML-ல ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணல. ஓகே, நார்மலா ஒரு ஹெட்டிங், நம்ம வந்து போடுற டேபிள்ஸ், ஃபார்ம் இதெல்லாம் இருக்குமே தவிர இந்த மாதிரி சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ HTML5ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்டர் டேகு, ஃபூட்டர் டேகு, மெயின் டேகு, ஆர்டிகிள் டேகு, செக்ஷன் டேகு, இந்த மாதிரி நிறைய டேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் நம்ம வந்து HTML5 வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து HTML தான் படிக்கிறேன், HTML5 வந்து நான் படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு 2 டாபிக்ஸ் வந்து சிலபஸ் வந்து மாறி இருக்கு, அவ்வளவுதான். பட் எல்லாமே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது எல்லாமே வந்து சேம் தான்.